வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கடக ராசிக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உடல் நலம், மனநலம் நல்ல நிலையில் இருக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும். பொறுமையாக விட்டு கொடுத்து செல்வது அவசியம். விவேகம் மிக முக்கியம். பேச்சினில் நிதானம் தேவை. வாக்குவாதம் தவிர்த்தால் பிரச்சனை பெரிதாகாது. நிலம், மனை வாங்கும் முயற்சியில் மாத முற்பகுதியில் தடைகள் இருக்கும். மாத பிற்பகுதியில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். சொத்து வாங்கும் போது ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டும். மாத முற்பகுதியில் குடும்பத்தில் வீண் விரயங்கள் ஏற்படும். சிக்கனம் தேவை. தைரியம், தன்னம்பிக்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திறமையாக புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றியும் பாராட்டும் பெறுவீர்கள். புத்தி கூர்மை பளிச்சிடும். தம்பி, தங்கை மூலம் நன்மைகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தினருடன் இருந்த கருத்து வேறுபாடு சீராகும். சிறுதூர பிரயாணங்கள் மூலம் சந்தோஷமும் லாபமும் கிடைக்கும். தாயின் உடல்நலம் சீராக இருக்கும். தாய் மற்றும் தாய் வழி உறவினர் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும். நல்ல வசதியான வீட்டிற்கு மாறி மகிழ்வீர்கள். மனதிற்கு சந்தோஷமான சூழல் உருவாகும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு நல்ல லாபம் தரும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் ஏற்படும். குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடித்தரும். சிலருக்கு பட்டங்களும் பதவிகளும் தேடி வரும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு பங்கு கிடைக்கும். காதல் செய்வோருக்கு வெற்றி கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு சிறு தடைகளுக்கு பின் வாய்ப்புகள் தேடி வரும். வேலை இருப்போருக்கு சவால்கள் இருக்கும், ஆனால் வெற்றி கிடைக்கும். சிலருக்கு கடன் தொல்லை கொஞ்சம் இருக்கும். திருமண முயற்சி கைகூடும். நல்ல வரன் அமையும். காதல் செய்வோருக்கு பெற்றோர் சம்மதம் கிடைத்து திருமணம் நடைபெறும். வாழ்க்கை துணை வழியே நன்மைகள் கிடைக்கும். சிலருக்கு சொத்து வந்து சேரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள், பங்குதாரர்கள் மூலம் நன்மைகளும் லாபமும் கிடைக்கும். குறிப்பாக வேற்று மத, மொழி, இன நண்பர்கள் உதவுவார்கள். வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக வேகம் வேண்டாம். நிதானம் தேவை. அரசு வழியில் சிறு பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. வருமான வரியை முறையாக செலுத்துவது முக்கியம். யாருக்கும் ஜாமீன், கேரண்டி கையெழுத்து போட வேண்டாம். வம்பு வந்து சேரும். கொடுத்த கடன்கள் வசூலாவதில் சிக்கல் இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்காது. பொறுமையாக காலம் கடத்துங்கள். வெளிநாடு, வெளிமாநில வெளி தேடுவோருக்கு தடைகள் இருக்கும். கடின முயற்சி தேவை. தந்தையின் உடல்நலத்தில் மாத பிற்பகுதியில் அக்கறை தேவை. தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் சிறு கருத்து வேறுபாடு தோன்றும். சொந்த தொழிலில் உள்ள சிக்கல்களும் சவால்களும் மாத பிற்பகுதியில் குறையும். புதிய முதலீடுகள் இப்போது செய்ய வேண்டாம். இருப்பதை நடத்தி செல்லுங்கள். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து சுமாராக இருக்கும். அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு மாத முற்பகுதியில் பதவியில் சிக்கல் வரும். கவனம் தேவை. மாத பிற்பகுதியில் பிரச்சனை குறையும். மாத பிற்பகுதியில் லாபம் சிறப்பாக இருக்கும். லாபத்திற்கு இணையாக விரயமும் இருக்கும். சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அண்ணன், அக்கா மூலம் நன்மைகள் கிடைக்கும். நீண்ட நாள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கணவன், மனைவி, தாம்பத்திய உறவுகளை சுமாராக இருக்கும். பள்ளி மாணவர்களின் படிப்பில் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் இருக்கும். கல்லூரி மாணவர்களுக்கு சிறு சிக்கல் இருந்தாலும் முயற்சியால் வெற்றி பெறுவார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் சிறு தடைகளை சந்திப்பார்கள். கலைத்துறையினர், வியாபாரிகள், ஐடி துறையினர் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். விவசாயம் நல்ல லாபம் தரும். புனர்பூசம் நட்சத்திர நேயர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பூசம் நட்சத்திர நேயர்களுக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திர நேயர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆக மொத்தத்தில் கடக ராசியினருக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகும். அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 3. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.